பைபிள் என்ன சொல்லுதுன்னா, நீதிமான் 7 டைம்ஸ் கீழே விழுந்தாலும் வெறும் எழுந்திருப்பான்னு சொல்லலை, திரும்பவும் எழுந்திருப்பான்னா திருப்பி அவன் மைண்ட் செட்டில் வேறு ஒன்று தோணுன்னு கருத்தை சொல்கிறார். நீங்கள் ஒரு 7 டைம்னா நீங்கள் வாழ்க்கையில் கணக்கு போட்டிங்கன்னா 7.5 டைம் ஊன்ட்டீங்க. 7.5 டைம் கிட்ட தப்பு பண்ணியாச்சு. எத்தனை டைம் தப்பு பண்ணியாச்சு? 7,000-8,000 டைம் கிட்ட தப்பு பண்ணியாச்சு. ஆனால் 7,000-8,000 டைம் கிட்ட தப்பு பண்ணி இருந்தாலும் நீங்கள் திருப்பி எழுந்திருப்பீங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரமுள்ள வசனமே அந்த 7 டைம் விழுந்தாலும் எழுந்திருப்பேன்னு சொல்கிற வசனம் தான். 7 டைம் அப்படின்னா சொல்லுங்கள், 7 டைம் இல்லை, பூரணமாய், அதாவது நீ திருப்பியும் எழுந்திருக்கவே முடியாத அளவுக்கு பூரணமாய் விழுந்திருந்தாலும் அப்படின்னு சாலமோன் ஞானி எழுதுறார். எத்தனை டைமு? 7 டைம் இல்லை, பூரணமாகவே. இதுக்கப்புறம் நான் எழுந்திருக்கவே முடியாது, நான் அவ்வளோ பெரிய பாவி ஆகிட்டேன், அவ்வளோ தூரமாக ஆண்டவர்கிட்ட போயிட்டேன் அப்படின்றத நீங்கள் உங்களுக்குள்ளே ஓடினாலும் ஆண்டவர்களை பார்த்து என்ன சொல்கிறேன், நீதிமானாக இருந்து அப்படின்னா, உங்களுக்குள்ளே இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கப்பட்ட ஆவி உடையவனாக இருந்த அப்படின்னா உன்னால் சும்மா இருக்க முடியாது, திருப்பி ஆண்டவர்கிட்ட வரணும்னு தானாகவே தோணும். தோணும். எத்தனை டைம் அவர் விட்டு போனாலும் திருப்பி நான் எழுந்து நிற்கிறதுக்கு தோணும். அதனால் 7 டைம் விழுவேன் அப்படின்னா சரி 8 டைம் சேர்ந்து விழுவோம், 9 டைம் சேர்ந்து விழுவோம் அப்படிங்கிறதுக்காக அந்த வசனம் சொல்லப்படலை. இன்னொரு காரியமும் வசனம் சொல்லுகிறது, நீ தடுக்கி விழாமல் பாதுகாத்து கொள்வதற்கு தூதர்கள் உனக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறான். ஆவிக்குரிய மண்டலத்தில் நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் விழாதபடிக்கும் காத்து கொள்ளுகிற வாழ்க்கையும் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அந்த விழாதபடிக்கு காத்து கொள்ளப்படுகிற வாழ்க்கை குறித்து தான் இன்னைக்கு பேசுறதுக்கு விரும்புகிறேன். சொல்லுங்கள், விழாதபடிக்கு காத்து கொள்ளுகிற வாழ்க்கை.